ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இந்த சம்மரை நினச்சி வருத்தப்பட்டதா இல்லை இவன் ஆஃபர் போட்டிருக்கான்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரில. வெளியே போன அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா பனியனு பேண்ட் எல்லாம் நனைய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டுது. வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் சம்மர் வரும்போது ஒவ்வொரு டிகிரியாக கூடனா பரவாயில்ல, எனக்கு என்னமோ 5 டிகிரியாக கூடுற மாதிரி ஒரு இது. மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா திட்ட 104 டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா வெப்பநிலை போயிருக்கு. ஸோ தாங்க முடியல. இதில் இன்னும் அக்னி நட்சத்திரம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சிரும் போல். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சம்மரோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது. சூரிய பகவான் நம்ம கருணா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சம்மர் சேல் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து போட்டிருக்கானுங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மே 2ஆம் தேதி நூன் மத்தியானத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சேலுன்றது ஆரம்பிக்குது அமேசானில். இல்லை எக்கச்சக்கமான ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. நான் 1 by 1 சொல்கிறேன். இதில் நீங்கள் அமேசானோட ப்ரைம் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே, அதாவது மிட் நைட் 12 மணிக்கே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடும். அதாவது மே 2ஆம் தேதினா புதன்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர்ன்றது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். வழக்கம் போல் அவங்க பண்ணுறது தான். இதில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அது போக இஎம்ஐயில் நீங்கள் பை பண்ணும்போது அதுக்கான தனி ஒரு 1500 இருந்து 2000 வரைக்கும் பாருங்கள் கேஷ்பேக் வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் போடும்போது அதுக்கான அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ்னு உங்கள் ஃபோனோட மாடலை பொறுத்து 500 1000 பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது நீ ஆஃபருன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருக்கணும், 2வது கிரெடிட் கார்டு வச்சுருக்கணும், 3வது இஎம்ஐயில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும், 4வது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும். இந்த 4 இதுவும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இவங்க வந்து சும்மா ஒன்றும் ப்ராஃபிட்டே இல்லாமலும் கொடுக்க மாட்டானுங்க. இத்தனை நெளிவு சுழி வச்சு தான் பார்த்திங்கன்னா அவங்க பொழப்ப நடத்தி ஆகணும். ஸோ அமேசான் வந்து இப்போன்னு இல்லை, அமேசான் ஃப்ளிப்கார்ட் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவானுங்க. உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இஎம்ஐ உங்களுக்கு தெரிஞ்சது தான். காசு இருக்குது கட்டிட முடியும்னா வாங்க, இல்லாட்டி தவிர்க்கிறது பெட்டர். இந்த ஐசிஐசிக்கான கிரெடிட் கார்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு எல்லாத்தோட ஆஃபர் லிங்க், அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட டேரக்ட் கிரெடிட் கார்டு லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன். கிரெடிட் கார்டு வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் செக் பண்ணி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கிக்கும். ஓகே, இப்போ இந்த சேலில் வந்து அதிகமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா OnePlus, ரெட்மி, ஆப்பிள், ஐஃபோன், சாம்சங் இந்த 4 பிராண்டு தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸை போட்டு ஆஃபர்ன்ற கொடுத்துருக்காங்க. இந்த சம்மர் சேலுக்கு பவர் பை, அதாவது கோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மியோட Note 13 சீரீஸ் தான் பார்த்திங்கன்னா கோ ஸ்பான்சராக இருக்கானுங்க. ஸோ ரெட்மி ஃபோன்ஸில் அந்த ரெட்மியோட Note 13 சீரீஸ் எக்கச்சக்கமானதுக்கு 2000 3000 வரைக்கும் ஆஃபர்ன்றது கொடுத்துருக்காங்க சேல் அப்போ. இப்போ மெயினாக அந்த ஆப்பிள் ஐஃபோன்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். ஆப்பிள் ஐஃபோன் 13 உங்களுக்கு 51,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அடித்து போட்டு ப்ரைஸ்லாம் அடித்து போட்டு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 13 ஒரு 2 வருஷம் பழைய ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுலேயே நல்ல ஒரு கேமரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஐஃபோன் 13 போகலாம். பட் 50,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஐஃபோன் 14 வாங்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 14 15 இந்த வட்டம் ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஏன்னா ஐஃபோன் 15க்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. 63,000 ரூபாயோ சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 13 வாங்கினா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்ட்டு அதுக்கு மேலே பட்ஜெட் இல்லைன்றவங்க வேணால் ஐஃபோன் 13 பக்கம் போகலாம். அது போக சாம்சங் பக்கம் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 85,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா புது ஃபோனே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் 1 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு, இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. S23 அல்ட்ரா 85,000 ரூபா, 12 GB RAM 256 GB. அதே இது உங்களுக்கு 15 GB RAM 512 GB வேணும் அப்படின்னா உங்களுக்கு 94,000 ரூபாய் என்னமோ சம்திங் தான் இருக்குது. ஸோ 1 லட்ச ரூபாய்க்குள்ளே, அதாவது 85,000 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா வாங்கிக்க முடியும். S23 அல்ட்ராவுக்கும் S24 அல்ட்ராவுக்கும் கேமராலேயோ டிசைன்லேயோ டிஸ்பிளேலையோ பெரிய மாறுதல் இருக்காது. ஏஐ ஃபியூச்சர் மட்டும் S24 அல்ட்ராவில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கணும்னு நினச்சா S23 அல்ட்ரா புதுசாக வாங்கணும்னு பை பண்ணுங்கள். அது போக உங்களுக்கு எம் சீரீஸ் மாஸ்டர் ஃபோன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியை மட்டுமே முன்னோட்டமாக வச்சு டிஸ்பிளேலாம் பழைய டிசைன் கொடுக்குற எம் சீரீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கானுங்க. ஏ சீரீஸும் ஆஃபர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த 2ஐயும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எஃப்இ எடிஷன் ஃபேன் எடிஷன் கிடச்சா அதை வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் இல்லை எனக்கு பட்ஜெட் அவ்வளோதான்றவங்க வேணால் எம் சீரிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏ சீரிஸ் வேணாம், அது ஓவர் ப்ரைஸிங் தான் எப்பயுமே. ஏ சீரிஸை தவிர்க்க நல்லது.
அப்புறம் ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் நாட் CE4 அதுக்காக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் நாட் 3 இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் 11R, ஒன் ப்ளஸ் 11, ஒன் ப்ளஸ் 12R, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3500 4000 வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் கார்டை யூஸ் பண்ணி வாங்கணும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கணும். இந்த ஒன் ப்ளஸில் நான் எதெல்லாம் வாங்கலாம் சொல்கிறேன். ஒன் ப்ளஸ் 11R நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமராவில் ப்ரைமரி கேமரா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஒன் ப்ளஸ் 12Rம் பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி வாங்கலாம், டிஸ்பிளேக்காக வாங்கலாம், ப்ரைமரி சென்சார்க்காண்டி வாங்கலாம். ஒன் ப்ளஸ் 11மே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒன் ப்ளஸ் நாட் CE4 இல்லாட்டி நாட் 3 இதுவுமே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக வாங்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஸ் ரெக்கார்டு தான் போட்டு வச்சுருக்கேன், நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து கேர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன் ப்ளஸ்க்கு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 13 இருக்கட்டும், ரெட்மியோட நோட் 13 Pro இதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் 3500 2000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மியில் நோட் 13 Pro, நோட் 13 இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 17000லேருந்து 13000 பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ தாராளமாக அதுவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும். அது போக பவர் பேங்க்கு, ஹெட்செட்டு, வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர்ன்ற கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மே 2 மத்தியானத்துலேருந்து ஆரம்பிக்குது நார்மல் கஸ்டமருக்கு. பட் நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும். இல்லாட்டி அவுட் ஆஃப் த ஸ்டாக் போயிடும், இல்லாட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச பத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ப்ரைம் அக்கௌண்ட்டை வாங்கி அதுலேருந்து பை பண்ண பாருங்கள். காலம் கடந்துச்சு அப்படின்னா ஆஃபர் முடிஞ்சு போயிடும். இருக்கிற ஆஃபர் இருக்குன்ற மாதிரியே காமிச்சு ப்ரைஸை கூட வச்சு விற்றுருவானுங்க. கொஞ்சம் அசந்தால் நமக்கு விபூதி அடிச்சிருவானுங்க. ஸோ பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்குறத வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நாளைக்கு ஃப்ளிப்கார்ட்டோட வீடியோ போடுவோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.